ஹாய் ஹலோ வெல்கம் டு இனிய குரல். இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப்பிக்கை பற்றி பேச போகிறேன். நீங்கள் எல்லாரும் இந்த மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை கொடுக்க இந்த யூனிவர்ஸ் ரெடியாக இருக்குது. யூனிவர்ஸ்க்கு பாரபட்சம்லாம் பார்க்க தெரியாது. நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை தெளிவாக கரெக்டாக டு த பாயிண்ட் கேட்கணும். கேட்டால் தான் கிடைக்கும். இதை மகாபாரத கதை வழியாக பார்க்கலாம். மகாபாரதத்தில் பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோற்று போகிறாங்க. அப்போது திரௌபதி அந்த சபைக்கு அழைத்து வரப்படுறா. துச்சாதனன் அவளுடைய சேலையை உருவணும் அப்படின்னு நினச்சான். துச்சாதனன் அவளுடைய சேலையை உருவறான். அப்போது கிருஷ்ணா என்னை காப்பாற்றுன்னு திரௌபதி கிருஷ்ணரை வேண்டும் பொழுது திரௌபதிக்கு சேலை வந்து கொண்டே இருந்துச்சு. துச்சாதனனால் அவளுடைய சேலையை உருவவே முடியல. அங்கிருந்த அத்தனை பேரோட ஆடையும் பறிக்கப்பட்டுச்சு. ஆனால் திரௌபதியினுடைய சேலையை பறிக்கவே முடியல. இப்போது கடவுள் கிருஷ்ணர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் சேலையை கொடுத்து உதவுவதற்கு முன்னாடி முதல்லையே தர்மருக்கு உதவி இருந்தீங்கன்னா அவங்க சூதாட்டத்தில் தோற்றுருக்கவே மாட்டாங்களே, ஏன் கடைசி நேரத்தில் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவீங்களா? முதல்லையே தர்மருக்கு உதவி இருக்கலாமே அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட கேள்வி கேட்குறாரு. அப்போ கிருஷ்ணர் அதுக்கு என்ன பதில் சொன்னாருன்னா, தர்மர் என்கிட்ட ஹெல்ப் கேட்கவே இல்லையே, இந்த மாதிரி சூதாடக்கூடிய விஷயமே எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சாரு. அதனால தர்மர் என்கிட்ட உதவி கேட்கவே இல்லை. துரியோதனன் எப்படி எனக்கு பதிலாக என் மாமா சகுனி ஆடுவார் அப்படின்னு சொன்னானோ, சகுனி நினைத்த எண்கள் அந்த தாயக்கட்டையில் விழுந்ததோ, அதே போல் தர்மரும் எனக்கு பதிலாக கிருஷ்ணர் ஆடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நான் நினைத்த எண்களும் தாயக்கட்டையில் விழுந்திருக்கும். நானும் தர்மருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். இந்த சூதாட்டத்தில் கூட தர்மர் ஜெயிச்சிருப்பாரு. ஆனால் எனக்கு உதவி பண்ணு கிருஷ்ணா அப்படின்னு தர்மர் என்கிட்ட கேட்கவே இல்லை. என்கிட்ட திரௌபதி கிருஷ்ணா உதவின்னு கேட்டால் நான் அவளுக்கு வஸ்திரம் கொடுத்து உதவினேன். அதே போல் தர்மரும் கிருஷ்ணா எனக்கு உதவி பண்ணுன்னு கேட்டிருந்தா அவருக்கும் உதவி பண்ணியிருப்பேன். தர்மர் என்கிட்ட கேட்கல, நான் அவருக்கு உதவலை அப்படின்னு சொன்னாராம் கிருஷ்ணர். அப்போது கடவுளாகவே இருந்தாலும் கூட நம்ம அவர்கிட்ட உதவின்னு கேட்டாதான் பாஸ் கிடைக்கும். இந்த இடத்துல கடவுளுங்கிற கான்செப்டுக்கு பதிலாக பிரபஞ்ச சக்தி அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கடவுளை கூட நம்பாமல் இருக்கலாம், ஆனால் நம்மளை மீறி ஏதோ ஒரு சக்தி இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த யூனிவர்ஸ்ட்டை கேட்கும்போது கண்டிப்பாக அது நடக்கும். கண்டிப்பாக அது உங்களை வந்து சேரும். இதை தான் லா ஆஃப் அட்ராக்ஷனும் கூட. ஸோ உங்களோட மைண்டை கவனித்து எது நம்மளுக்கு தேவையோ அந்த சிந்தனையில் மட்டும் தொடர்ந்து கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்களில் மட்டுமே நம்மளால் ஈர்க்க முடியும். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் தெளிவாக கேட்கும்போது சரியான அலைவரிசையில் ஈர்க்கப்பட்டு அந்த விஷயங்கள் தானாகவே உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்க், பிலீவ் அண்ட் ரிசீவ். கேளுங்கள், நம்புங்கள், பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இனிய குரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.